இப்போ ஏபிகே அந்த ஆர்கானிக் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லீஃப் வந்து நல்லா திக்னஸாக இருக்கு. அந்த திக்னஸாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக எதிர்கொள்ளும். மெலிசா இருந்துச்சுன்னா வெயிலும் தாங்க முடியாது. நல்லா திக்னஸாக இருக்கிறதுனால நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்குது. இளம் வளர்ச்சி வந்து அதிவேக வளர்ச்சி. இப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தான் வந்திருக்கு. நம்மகிட்ட இருக்க பார்த்தோன்னா ஒரு 4 அடி 5 அடி அந்த மரம் அரை மரத்துக்குள்ள இலையே கண்ணிலேயே வந்துருது. சேமத்தில் வந்து ஆனால் அதிவேக வளர்ச்சி. 2 டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இனிமேல் வாங்கி ரெகுலராக இதை யூஸ் பண்ணிடலாம்னு இருக்கேன். வணக்கம், என்னோட பேர் வந்து கோடீஸ்வரன். 43 மேலே சிதைமனம் மருத்துவ தாலுக்காவில் இருக்கு. நான் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் 10 வருஷமா. விவசாயம் வந்து பார்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கேன். பாதி பகுதிகளே பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து என்னோட 7 வருஷம் அனுபவம். இதை வந்து வாழையில் வந்து இப்போ இந்த 7ஆவது வருஷம் தான் நல்லா ஃபுல்லாக தரவாக கற்றுருக்கேன். அந்த அளவுக்கு இல்லை ஈல்டு எனக்கு இல்லை. 2 வருஷம் ஆர்பிக்குன்றதுலாம் வந்து யூடியூப் சேனல் ஏபிகே கம்பெனியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணேன். வேற ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்க வரைக்கும் நம்ம வரைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம். நல்லா அதிவேக வளர்ச்சி. மட்டையும் அதில் வர வேகத்தோட இதில் வேகம் அதிகமாக இருக்குது. நான் வந்து இங்கிலீஷ் மருந்தெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அடிமட்டை வந்து எனக்கு பழுக்கும். இந்த ஆர்கானிக் நான் யூஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அடிமட்டையெல்லாம் எதுவும் பழுக்கிறது இல்லை. லேட்டாக தான் வருது. ஆனால் அதை லேட்டாக ஏன்னா மாதத்துக்கு ஒரு மட்டை காயுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 3 மட்டும் போயிடும். அதெல்லாம் இதில் வந்து குறையுது. நல்லா செழிப்பாகவும் இருக்குது கண்ணுங்கள்லாம். குப்பை வந்து நான் கொடுத்துருக்கேன். குப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு 3 டிப்பர் கொடுப்பேன். இப்போ பக்கத்தில் குப்பை கொட்டி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூனியிலேருந்து கொடுக்குற அந்த மருந்து, அந்த ஊட்டச்சத்து நுண்ணுட்டெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அந்த குப்பையில் கலந்து அதில் நான் அடியில் வச்சிருவேன். இப்போ கெமிக்கல் வந்து இன்னும் உள்ளே வரவே இல்லை. ஒரு மருந்து கூட அடிக்கல. எல்லாமே அந்த மீன் அமிலம் நம்மளோட ஆர்கானிக் 2 தான் உள்ள வந்து அடிச்சிருக்கேன். நான் இது முதல்ல எப்படி பார்த்தேன்னா ஃப்ரெண்டு வந்து அந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கப்ப ஏபிகே ஆர்கானிக் அந்த இது வந்து அதில் காட்டினாப்ல. அதை பார்த்தீங்கன்னா அந்த தென்னம்பிள்ளைக்கெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி காயெல்லாம் நல்லா கூட காய்ச்சிருக்கு, கொட்டுறதில்ல எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை வாழைக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு உங்கள் கம்பெனியில் அட்வர்டைஸ் நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்டு நான் இந்த FLS வாங்கி ஸ்ப்ரே பண்ணேன். இது நல்லா க்ரோத்தாக இருக்குது எனக்கு. FLS வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் காலை நேரத்தில் தான் வந்து நான் அடிப்பேன். காலை நேரத்தில் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா வெயில் கம்மியாக இருக்கனால லீஃபில் நல்லா ஒட்டிக்கும். வெயில் அடிக்கிறப்ப நல்லா எடுத்தோன்னா நான் நல்லா க்ரோத் எடுத்துப்பாது. அதனால் காலை நேரத்தில் வந்து அடிப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கருக்கு 2 லிட்டர் வாங்கி 200 mlங்கிற விதத்தில் 13 லிட்டர் டேங்க்கில் நான் ஸ்ப்ரே பண்ணுவேன். கை ஸ்ப்ரேயில் தான் நான் அடிப்பேன், மிஷின் ஸ்ப்ரே கிடையாது. கை ஸ்ப்ரேயில் தான் நான் அதில் அடிச்சிருக்கேன். இது 2 தடவை அடிச்சிருக்கு. இந்த அபிமான் பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னே 4 மாதத்துக்கு முடியும் நம்ம இதை கொடுக்கணும். அடியில் கொடுத்தோன்னா மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும். வேறு அழுகல் உள்ளே இருக்க அந்த பூச்சி கிழங்கு அழுகல் எல்லாமே சரியாயிரும். இது 4 மாதத்துக்கு முடி யூஸ் பண்ணணும். கண் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அது ஆர்பிக்கு அந்த இலைகள் நல்லா பச்சை செழிப்பாக வரும். ஹைட்டை நல்லா வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போ இன்னொரு வாழை வந்து 1.5 காணி வாழை வச்சிருக்கேன். அந்த வாழைக்கு வந்து ஆர்பிக்கு வாங்கி வச்சிருக்கேன். அபிமான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 15 ml அளவில் ஏக்கருக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கணும். ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் தேவைப்படும். ஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா இது 4 மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது வாங்குறப்ப இதே மாதிரி இதையும் 15 ml வந்து ஒரு கண்ணுக்கு நீங்கள் அந்த ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் வாங்கிட்டு 15 ml நீங்கள் ஊற்றணும். FL7 பார்த்தீங்கன்னா வாழையில் வந்து குளத்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அடிக்கணும். நான் வந்து கீழே வந்து ஆர்கானிக்காக அந்த இயற்கை உரம்லாம் யூஸ் பண்ணதுனால நான் இதை வாங்கி கண்ணு கொஞ்சம் பச்சை செழிப்பாக வர்றதுக்காக இதை வாங்கி நான் அடித்து பார்த்தேன். நல்லா கண்ணு செழிப்பாகவும் இருக்குது. இலையும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்தியாக இருக்குது. எல்லா வளங்களோட நான் என்னோட வளங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலைகள் வளர்த்தியாக இருக்குது. ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கண்ணை அறுத்து விட்றாங்க. அதை அறுத்து விட்றது பார்த்தீங்கன்னா அந்த புடக்கண்ணை வந்து நம்ம வைக்கிற உரத்தை வந்து ஸ்ட்ரென்த் அது அதிகமாக எடுத்துக்கும். தாய் மரத்துக்கு அதிகமாக ஃபுல்லாக போகாது. அது ஒரு சில வேலை ஈஸின்னு சொல்லிட்டு எல்லாம் அறுத்து விட்றாங்க. ஆனால் நம்ம முறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புடக்கண்ணில் கேப்பில் வச்சு கரெக்டாக அது கிழங்குல தான் நம்ம குத்தி அதை பாதியாக எடுக்கணும். அந்த பெரிய மரத்தில் நம்ம அடிப்படக்கூடாது. பெரிய மரத்தில் அடிபட்டுச்சுன்னா நமக்கு லாஸ் ஆகிடும், தாரில் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் நம்ம குத்துறப்ப நம்ம கிராஸாக குத்தி அதை கிழங்க பாதியாக எடுக்கணும். இப்போ இது வந்து பாதியாக நம்ம எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது அந்த நம்ம கொடுக்குற அந்த கீழே கொடுக்குற அந்த நுண்ணுட எல்லாமே அந்த தாய்மரம் எடுக்கிறதுனால நம்ம கடைசியாக வரப்போ முட்டு பெருசாக வரும், நமக்கு குறை நல்லா பெருசாகனால வெயிட் அதிகமாக வரும். அதை நீங்கள் கட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 25% அதை கண் எடுத்துரும். அப்போ கண் அந்த சைடு கண் நம்மளுக்கு எடுக்கிறதுனால தாய்மரத்துக்கு சரியானபடி ஸ்ட்ரென்த்து போகாது. இப்போ நம்ம இது மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா அந்த தாய்மரத்துக்கு நல்லா ஃபுல்லாக போடுறோம். நம்ம 100% உள்ளே போடுறதுனால நம்ம நல்லா க்ரோத் அதிகமான க்ரோத் நம்ம எதிர்பார்க்கலாம், வெயிட் எதிர்பார்க்கலாம். ஒரு 10 கிலோ இடத்துல ஒரு 1 கிலோ எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும். 1 கிலோ கிடைச்சா நமக்கு ரொம்ப கெயின் தானே விவசாயத்தில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேந்திர வாழைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாளைக்கு ஒரு தடவை எடுக்கணும். கதலி வாழை இருக்குது. கதலி வாழைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு வரணும். ஏன்னா அது கதலியில் அதிகமாக வேகமாக வரும் புடக்கண்ணுங்க. நேந்திர வாழையில் கொஞ்சம் லேட்டாக வரும்.
நீர்ப்பாசனம் பார்த்தீங்கன்னா வாழைக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்கணும். அப்போ தான் வாழை வந்து கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். ரொம்ப ஈரமாக இருந்தால் மரம் ஹைட்டாக வளராது. தண்ணி இருக்குன்னா அதிகமாக விடக்கூடாது. தண்ணி விட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் 15 நாள் கழிச்சு அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளி வெடிப்பு மாதிரி மண் வெடிக்கணும். அந்த வெடிப்பு வந்ததுக்கப்புறம் விட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்து அந்த ஈரம் காயாமல் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அந்த வேரோட்டத்தை இறுக்கி பிடிச்சிக்கும். காய்ச்சலும் பாய்ச்சலமாக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா மண்ணோட டைட்னஸ் குறையும். கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கிறப்ப வேரோட்டம் அதிகமாக போகும். அப்படி போகிறதுனால கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வெடிப்பு இருக்கிற டைமில் தான் நம்ம தண்ணி விட்டோம்னா அதை நல்லா க்ளோஸ் ஆகிக்கும். இதுவும் ரொம்ப பெரிய அளவுக்கு வெடிக்க விடக்கூடாது. வெடிக்க விட்டோம்னா அந்த தாய் மரத்தோட வேர் கட் ஆயிரும். அந்த வெடிப்பும் மீடியம் சைஸில் இருக்கிறப்ப கட்டாக விட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும். 15 நாள் 20 நாளுக்கு ஒருக்க தண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் வந்து 1 ஏக்கர் வாழை போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 வந்து நேந்திர உண்டி இருக்குது, 700 வந்து கதலி உண்டி இருக்குது. ரெண்டையும் கலந்து தான் நான் உண்டிருக்கேன். ஒருத்தவங்க தனித்தனியாக உண்டுவாங்க. இதில் வந்து நான் ஒன்றா உண்டிருக்கேன். ஏன்னா கதலி வாழை வந்து மட்டை வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம நேந்திர வாழைக்கு நிழல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறப்ப தார் கலர் வந்து நல்லாயிருக்கும். விற்பனை செய்கிறப்ப கொஞ்சம் ரேட்டும் அதிகமாக போகும். நம்ம வந்து நேந்திர வாழைக்கு பார்த்தீங்கன்னா 6 அடி போடணும். கதலி வாழைக்கு பார்த்தீங்கன்னா 7 அடி போடணும். நான் என்ன செஞ்சுட்டேன், 7 அடி போட்டு 2 சேர்ந்தாப்புல அப்படியே ஊண்டிட்டேன். நம்ம வந்து வாழை வந்து எந்த அளவுக்கு அடி அதிகமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு குலை பெருசாக வரும். இப்போ நீங்கள் வந்து 6 அடி வைக்க வேண்டிய இடத்துல 7 அடி வச்சிங்கன்னா கண் உங்களுக்கு குறையும். ஏக்கர் பார்த்தீங்கன்னா கண்ணு குறையும். அதை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம தாரோட வெயிட்டை தான் பார்க்கணும். நீங்கள் வந்து 7 அடி போட்டு கண்ணு ஊண்டினீங்கன்னா இந்த 1200 கண்ணு கொடுக்க வேண்டியது அந்த 1000 மரம் அந்த உங்களுக்கு வெயிட்டை கொடுத்துரும். அதோட அதிகமாக தான் வரும் வெயிட்டு. குலை பெருசாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கதலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா ஆகும். நேந்திர வாழை வந்து 10 மாதத்தில் வரும். கதலி வந்து 11 மாதத்தில் வரும். அப்போ வரப்போ பார்த்தீங்கன்னா இது நான் கொஞ்சம் மாதம் எக்ஸ்ட்ரா முன்னாடி ஊண்டிடுறது. இப்போ எப்படின்னா நான் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5வது மாதத்துல எல்லாம் ஊண்டுவாங்க. நான் 4ஆம் மாதத்துக்கு முன்னாடி ஊண்டிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக வரப்போ அது கொஞ்சம் வந்துடும். அது சேர்ந்தாப்புல இந்த நேந்திரங்காய் சேர்ந்தாப்புல வந்துடும். அடுத்து நம்ம ஆர்கானிக் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வேகத்திலே வந்து தாரை நம்ம வெளியே தள்ளிடும். நார்மலாக இதோட கொஞ்சம் முன்னாடியே எதிர்பார்க்கலாம். அதனால் நம்ம முன்னாடி சீக்கிரம் வந்து வெட்டிடலாம். இப்போ நமக்கு காற்றடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மட்டை கண்ணாப்பாக மடிக்கிறப்ப இதுக்கு போகிற நீரோட்டம் வந்து இவ்வளோ மடிஞ்சிடும். இதை மடிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சளாக தனியாக தெரியும் ஒரு மரத்தில். இது உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா பூச்சி நினைச்சிடறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத மருந்தை வாங்கி அடித்து அது நம்ம தேவையில்லாத வேற இதை கொண்டு வந்து கொடுத்துரும் நம்ம நோயை. அது வந்து காற்றுனால இது மடிஞ்சு இது பூச்சி கிடையாது. இந்த ஏபிகே அந்த ஆர்கானிக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லீஃப் வந்து நல்லா திக்னஸாக இருக்குது. அந்த திக்னஸாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக எதிர்கொள்ளும். மெலிசாக இருந்துச்சுன்னா வெயிலும் தாங்க முடியாது. நல்லா திக்னஸாக இருக்கிறதுனால நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்குது இந்த மருந்து. இப்போ நம்மக்கிட்ட இருக்க மரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தடிமனாக இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா மரம் கொஞ்சம் மெலிவாக ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மக்கிட்ட கொஞ்சம் இந்த மருந்து ஆர்கானிக் வந்து யூஸ் பண்ணதுனால இது கொஞ்சம் தடிமனாக வருது. அடியிலேருந்து நம்ம மரம் தடிமனாக வந்தால் தான் நமக்கு ஈல்டும் பெருசாக வரும். மரம் இறைச்ச மாதிரி வரவே கூடாது. எப்பொழுதுமே மரம் கொஞ்சம் தடிமனாக வரணும். இது நார்மலாக இருக்க கண்ணு வந்து தடிமன் கம்மிங்க. இது நம்ம அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா தடிமன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இப்போ வாழையில் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சி எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம அந்த மட்டையை பார்த்தீங்கன்னா அடிக்கிழங்குல இந்த மாதிரி வெடிச்சு விரியும். ஒவ்வொரு மட்டையும் பார்த்தீங்கன்னா மரம் ஏற அடிக்கிழங்கு விரிகிறப்போ அந்த மரம் வந்து பெருசாக தெரியும். அதை நம்ம அதை வளர்ச்சியை இங்கே தான் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரம் பெருக்கிறப்போ இந்த அடிமட்டை லேசாக வெடிக்கும். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, இதுலேயும் வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்களா இந்த அடி மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மட்டை வெடிச்சு வருது பார்த்தீங்களா. இந்த மரம் தடிமன் ஆகிறப்போ அந்த அடியில் இருக்க ஒரு மட்டை வெடிச்சு வரும். எல்லா மரத்துலையுமே உங்களுக்கு எல்லாத்துலேயும் இருக்குது. சுருக்கமாக இருக்கு பாருங்க எல்லா லீஃப்லையுமே. நம்ம இதில் அது இல்லை பார்த்தீங்களா. அது சத்து கம்மி. அது வேறு மருந்து அவங்களும் ஆர்கானிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஆர்கானிக் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வளர்த்தி வந்து அதிவேக வளர்ச்சி. இப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தான் வந்திருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு 4 அடி 5 அடி அந்த மரம் அரை மரத்துக்குள்ள இலையே கண்ணிலே வந்துடுது. அப்போ பார்த்தீங்கன்னா அதிவேக வளர்ச்சி நல்லா அந்த மருந்து. நான் இது ஃபர்ஸ்ட் டைமாக தான் இந்த மருந்தை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈல்டு நல்லா இருக்குது. அந்த க்ரோத்லாம் நல்லா இருக்குது. சேம் மந்தில் வந்து ஆனால் அதிவேக வளர்ச்சி இது 2 டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இனிமேல் வாங்கி ரெகுலராக இதை யூஸ் பண்ணிடலான்னு இருக்கேன்.